Hello students, இன்னைக்கு probability and statisticsல April May 24 உடைய part A questions discuss பண்ணலாம் plus part B questionsயும் discuss பண்ணலாம். So part A question வந்து first question என்ன கேட்டிருக்காங்களா, during off peak hours a commuter train has 5 cars. Suppose a commuter is twice as likely to select the middle car as to select either adjacent car 2 or car 4 and is twice as likely to select either adjacent car as to select either end car 1 and 5. Find the probability that one of the three middle cars is selected. ஸோ ஒரு பீக் ஹவர்ஸில் வந்து ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினில் மொத்தம் 5 கார்ஸ் இருக்குது. ஸோ 5 காருன்றதை வந்து நாம் இப்படி போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு காரு, செகண்ட் காரு, தேர்ட் காரு, ஃபோர்த் கார், ஃபிஃப்த் கார், மொத்தம் 5 கார்ஸ் இருக்குது. ஸோ 5 கார்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கம்யூட்டர் வந்து இஸ் ட்வைஸ் லைக்லி டு செலக்ட் த மிடில் கார் எய்தர் ஆஃப் அட்ஜசன்ட் கார். மிடில் கார் எதுனா 3 தான் நமக்கு மிடில் காரு, அவங்களே சொல்லிட்டாங்க. ஆஸ்ட்ரிக் கொடுத்து 3 கொடுத்துருக்காங்க. இது மிடில் காரு. இந்த அட்ஜசன்ட் காரை விட மிடில் காரு ட்வைஸ் லைக்லி. இப்போ வந்து அட்ஜசன்ட் காருக்கு 10% இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏறுறதுக்கு அப்படின்னா, இந்த கார் வந்து 20% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ட்வைஸ் வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போது கார் 3யை விட கார் 3 வந்து என்னென்னா ட்வைஸ் ஆஃப் கார் 2 அண்ட் கார் 4, அதான் மீனிங். ஸோ இது 2 and 4ல் 10% இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கார் 3ல் வந்து 20% இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் இஸ் ட்வைஸ் லைக்லி டு செலக்ட் அன் அட்ஜசன்ட் கார் ஆஸ் டு எய்தர் அ எண்டு கார். ஸோ எண்டு காரையும் அட்ஜசன்ட் காரையும் சொல்கிறாங்க. இதுதான் எண்டு காரு. ஸோ எண்டு காரை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, 10% இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அட்ஜசன்ட் கார் வந்து ட்வைஸ் மோர்னால் அப்போ அட்ஜசன்ட் கார் என்ன ஆகுதுன்னா, இந்த 2 அட்ஜசன்ட் காரையும் வந்து 20% வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போது 10% வந்து இந்த எண்டு காரில் ஏறுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, இந்த அட்ஜசன்ட் கார், அது அட்ஜசன்ட் காருன்னா கார் 2வும் கார் 4லேயும் வந்து ட்வைஸ் பாசிபிலிட்டி இருக்குது. கார் 1ம் கார் 4லேயும் 5லேயும் ஏறுறதுக்கு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், நான் கேன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எண்டு காரை ஃபஸ்ட்டு கேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எண்டு காரை கேன்னு எடுத்துக்கிட்டோன்னா 2, 4ம் ட்வைஸ் ஆஃப் 1 and 5, அதுதான மீனிங். 2, 4 ட்வைஸ் ஆஃப் 1 and 5. அப்போது கார் 1 கேன்னு எடுத்துக்கிட்டு இங்கே எடுத்துனா 2, 4 ட்வைஸ்னா 2k, இதுவும் வந்து 2k. சரி, 2 2k. இப்போது 2ம் 4ம் ட்வைஸ் ஆஃப் 3 அப்படின்னா இந்த 3 கார் வந்து ட்வைஸ் ஆஃப் ஆல்ரெடி 2ல் என்ன எடுத்திருக்கோம், 2kன்னு எடுத்திருக்கோமா. அப்போ 2 times 2k, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4k. ஸோ k இது லாஸ்ட்டு 2 கேன்னு எடுத்தோன்னா 2, 4 வந்து 2 2k 2kன்னு வரும், 3 வந்து 4kன்னு வரும். ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1ன்னு நமக்கு தெரியும். ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. ஸோ k ப்ளஸ் 2k ப்ளஸ் 4k ப்ளஸ் 2k ப்ளஸ் k இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் 10k வருது. ஸோ 10k இஸ் 1, k இஸ் ஈக்குவல் டு 1/10. இப்போ கொஷின் என்னென்னா, ப்ராபபிலிட்டி தட் ஒன் ஆஃப் த 3 மிடில் கார், அப்போ 5 கார் இருக்குது அந்த ட்ரெயினில், ஒன் ஆஃப் த 3 மிடில் காரை அவர் செலக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒன் ஆஃப் த 3 கார் செலக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி என்ன, ஒன்று கார் 2 செலக்ட் பண்ணணும், இல்லைனா கார் 3 செலக்ட் பண்ணணும், இல்லைனா கார் 4 செலக்ட் பண்ணணும். இதுதான் மிடில் கார்ஸு. ஸோ இது எப்படி இல்லைனா ப்ராபபிலிட்டி ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 3 plus probability of x is equal to 4. So x is equal to 2k என்னன்னா 2k. So 2k plus probability of x is equal to 3 is 4k. So 4k plus probability of x is equal to 4 வந்து 2k. So இதை ஆட் பண்ணிங்கன்னா 8k வரும். k என்ன ஆல்ரெடி 1/10. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா
8/10. ஸோ 8/10 வந்து எப்படி எழுதலாம் 0.8. ஸோ என்னுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0.8. என்னுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ எப்போவுமே வந்து என்னவாக இருக்கணும் 0 to 1 இருக்கணும். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி அந்த கம்யூட்டர் அந்த பர்சன் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் டேக்கிங் ஒன் ஆஃப் த 3 மிடில் கார், அதாவது ஃபர்ஸ்ட் காரோ செகண்ட் லாஸ்ட் காரோ செலக்ட் பண்ணலாம் அந்த ட்ரெயினில். 2 இல்லைன்னா 3 இல்லைன்னா 4 இது செலக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னா 0.8 இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷினும் வந்து யூனிட் 1லேருந்து கேட்பாங்க. த ப்ராபபிலிட்டி தட் அ சர்டன் கைண்ட் ஆஃப் காம்பனண்ட் will survive a shock test is 3/4. Find the probability that exactly 2 of the next 4 components it is tested survive. So certain kind of components will survive கொடுத்துருக்காங்க. ஸோ will survive இருக்குது, not survive இருக்குது. அப்போ probability that a certain kind of component will survive a shock test is 3/4 கொடுத்துருக்காங்க. அப்போது என்னென்னா ப்ராபபிலிட்டி அந்த சர்வைவலுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னா 3/4 கொடுத்துருக்காங்க. அப்போ சர்வைவல் மீனிங்னா நாட் சர்வை. அப்போ ரெண்டே விஷயம் பேசுகிறாங்க. என் மொத்தம் நெக்ஸ்ட்டு 4 காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எண்ணும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது மீனிங் என்னென்னா எக்ஸ் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா p of x is equal to x என்ன ncx p/x q/n-x. ஸோ இதில் n எத்தனைனா n வந்து மொத்தம் 4 காம்பனன்ட்ஸு. ஸோ p என்னது p வந்து இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், அதாவது சர்வைவல் ரேட்டு. ஸோ அதை 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு q கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. q என்னென்னா 1 - p. ஸோ 1 - 3/4. ஸோ 1 - 3/4 வந்து என்னென்னா 1/4. இப்போ இது நெக்ஸ்ட்டு என்னென்னா ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி 2 ஆஃப் த 4 components tested survive அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸாக்ட்லி 2 கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸாக்ட்லி 2னா x is equal to 2. ஸோ ஃபார்முலாவில் ncx இருக்கா. அப்போ n என்னது மொத்தம் 4, c x வந்து 2, p வந்து 3/4. ஸோ 3/4 ஹோல் பவர் இங்கே x இருக்கா. ஸோ x வந்து 2. நெக்ஸ்ட்டு 1/4 the whole power n minus x. n வந்து 4 4 minus 2. So which is equal to 4c2 எப்படி எழுதலாம் 4 into 3 divided by 2 into 1 எழுதலாமா into 3/4 the whole square என்னது 3/4 into 3/4. நெக்ஸ்ட்டு 4 minus 2 is 2. அப்போ 1/4 the whole square. So 1/4 into 1/4. ஸோ எதாவது கேன்சல் பண்ண முடியுமா. இந்த 4ம் இந்த 4 மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். அப்போ 3 என்ன பண்ணுங்கள் 3 3 times மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியூமரேட்டரில் என்ன வரும்னா 27 வரும். டினாமினேட்டரில் வந்து 2 into 4 into 4 into 4 என்னென்னா 128. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்துன்னா 27 divided by 128. ஸோ the probability of exactly 2 of the next 4 components will survive tested survive என்னென்னா 27/128. ஸோ இதான் இதோடைய ஆன்சர். Third question வந்து from unit 2. A privately owned business separates both a drive-in facility and a walk-in facility. On a randomly selected day, x and y respectively be the proportions of the time that the drive-in and walk-in facilities are in use. Suppose joint density function of these random variables is f of x comma y is equal to k times 2x plus 3y. X lies between 0 and 1 and y lies between 0 and 1. Find the value of k. So joint density function கொடுத்துருக்காங்க. 2 வேரியபிளில் கொடுத்துருக்காங்க. 2 வேரியபிள் joint densityனாலே இன்டெக்ரல், மாஸ்னா சம்மேஷனு, டென்சிட்டினா இன்டெக்ரல். ஸோ 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க டபுள் இன்டெக்ரல் k டைம்ஸ் 2x ப்ளஸ் 3y. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. k வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து எனக்கு ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். ஸோ இன்டெக்ரல் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டபுள் இன்டெக்ரல் போட்டுக்கோங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் x, y என்னென்னா k into 2x plus 3y into dx dy equal to 1. இப்போ x varies from, ஸோ x எங்கேருந்து எங்கே வேரி ஆகுது 0லேருந்து 1 வேரி ஆகுது 0 to 1. நெக்ஸ்ட்டு y varies from பண்ணோம், y எங்கேருந்து வேரி ஆகுனா 0 to 1. ஜஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இதோடைய ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுங்கள் கேவை வெளியில் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கேவை வெளியில் எடுத்துகிட்டு 0 to 1. இப்போ என்ன பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணலாம். அப்போ 2x இன்டெகிரேட் பண்ணோன்னா 2x² 2 வரும். ப்ளஸ் 3yயை எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணும்போது 3y கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு எக்ஸு லிமிட் வந்து 0 to 1. அப்புறம் dy அப்படியே எழுதுருங்க ஈக்குவல் டு 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு k டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to 1. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். அப்பர் லிமிட் என்னது 1.
இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர் ஆனது 1 ப்ளஸ் அது மாதிரி இங்கேயும் எக்ஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3y வரும். 3y லோவர் லிமிட் என்னென்னா இந்த டேர்மும் 0 ஆகிடும், இந்த டேர்மும் 0 ஆகிடும். 0 into anything becomes 0, ஆனால் லோவர் லிமிட் வராது. dy ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட்டு ஒய்யால் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ ஒய்யால் இன்டெகிரேட் பண்ண கே கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கோங்க. 1 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y வரும் ப்ளஸ் 3 into y இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y ஸ்கொயர் பை 2. லிமிட் வந்து 0 to 1 which is equal to 1. ஸோ k into y அப்பர் லிமிட் 1 ப்ளஸ் y ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் 1 into 3 by 2 3 by 2. லோவர் லிமிட்டில் ரெண்டு டேர்ம் என்ன ஆகிடுது 0 ஆகுது. ஸோ which is equal to 1. எல்சிஎம் எடுத்திங்கன்னா k into 5 by 2 is equal to 1 வரும். ஸோ இந்த 5 by 2 இந்த சைட் போச்சுன்னா 2 by 5. ஸோ என்னுடைய k உடைய வேல்யூ என்னென்னா 2 by 5. ஸோ இங்கே k வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து இதை வந்து 16 மார்க்கில் கேட்பாங்க. அப்போது இந்த k பார்ட் வரைக்குமாவது நீங்கள் என்ன பண்ணுங்க சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் யூனிட் 2ல் தான் கேட்பாங்க. an electrical firm manufactures light bulbs that have a length of life that is approximately normally distributed with mean equal to 800 hours and a standard deviation 40 hours. What is the probability that a random sample of 16 bulbs with an average life of less than 775 hours? ஸோ இங்கே ஆவரேஜ் லைஃப் இல்லைன்னா மீன் லைஃப் அப்படின்னு கேட்டாங்களே, இது என்னென்னா சென்ட்ரல் லிமிட் தியரம். ஸோ சென்ட்ரல் லிமிட் தியரம் பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். எக்ஸ் எதை ஃபாலோ பண்ணுதுன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. ஸோ மீன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு 800. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றது ஜிக்மா ஈக்குவல் டு 40. என் என்னென்னா 16 பல்ப்ஸு. ஸோ 16 பல்ப்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அதோடைய ஆவரேஜ் லைஃப் என்னவாக இருக்குன்னா லெஸ் தென் 775 ஹவர்ஸ் இருக்குது. அது என்ன வேல்யூ, அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 800, ஜிக்மா 40 ஹவர்ஸு, என் 16 பல்ப்ஸு. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பார் ஆவரேஜ் லைஃப் இல்லைன்னா மீன் லைஃப் கேட்டாங்கனாலே எக்ஸ் பார் தான். ஸோ இந்த எக்ஸ் பார் வந்து லெஸ் தென் 775 ஹவர்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பார் இஸ் லெஸ் தென் 775. ஸோ எக்ஸ் பார் என்ன பண்ணுங்கள், நார்மல் ஜெட்டுக்கு மாற்றிடுங்க. Z ஃபார்ம்லனா எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை ஜிக்மா பை ரூட் 10. யூஸ்வலாக எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை ஜிக்மான்னு போடுவோம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா. பட் இங்கே ஆவரேஜ் லைஃப்னு கொடுத்துருக்கனால இதை சென்ட்ரல் லிமிட் தியரமில் யூஸ் பண்ணணும். ஜிக்மா பை ரூட் 10 போடணும். அப்போ எக்ஸ் பார் என்னென்னா இங்கே உள்ளே இருக்கிற வேல்யூ தான் எக்ஸ் பார் 775 மைனஸ் மியூ வந்து 800 டிவைடட் பை ஜிக்மா 40 ரூட் 16. ஸோ இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா -2.5. அப்போ எக்ஸ் பார் லெஸ் தென் 775 எப்படி எழுதலாம்னா பி ஆஃப் ஜெட் லெஸ் தென் -2.5. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் நீங்கள் லெஸ் தென்க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.00621. ஸோ இது ஒரு 2 மார்க்கு. சம்டைம்ஸ் இதே மாதிரி பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா 8 மார்க்லேயும் கேட்பாங்க. 8 மார்க்கில் கேட்டாலும் சிம்பிள் தான், இதை ஆன்சர் பண்ணலாம். இங்கே மீன் லைஃப் இல்லைன்னா ஆவரேஜ் லைஃப்னு கேட்டாலே இந்த சென்ட்ரல் லிமிட் தியரமில் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது யூனிட் 3ல் இந்த கொஷினை data pertaining to height of 5 school students are given as 149, 150, 151, 138, 148 etc. Obtain a point estimate for a mean mu. ஸோ பாயிண்ட் எஸ்டிமேட் கேட்டிருக்காங்க. ஸோ மியூடைய பாயிண்ட் எஸ்டிமேட் என்ன எக்ஸ் பார். எக்ஸ் பார் எப்படி எழுதலாம், சம்மேஷன் எக்ஸ்ஐ பை என். சம்மேஷன் எக்ஸ்ஐனா 1 2 3 4 5 டேட்டா. ஜஸ்ட்டு 5 டேட்டா ஆட் பண்ணுங்கள். ஸோ 5 டேட்டா ஆட் பண்ணிங்கன்னா என்னது 736 வரும். டிவைடட் பை how many terms, மொத்தம் 5 டேர்ம்ஸும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மியூ வேல்யூ வந்து என்னென்னா 147.2 வரும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் பார். ஸோ என்னோடய எக்ஸ் பார் இல்லைனா மியூ என்னன்னாலும் சொல்லலாம். ஸோ ஈக்குவல் டு மியூ ஈக்குவல் டு எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 147.2. ஸோ அதான் ஆன்சர். ஜஸ்ட்டு மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து a random sample of size n is equal to 100 is taken from a population with sigma of 5.1. Given that the sample mean is x bar, construct a 95% confidence interval for the. இது ஒரு some type of 8 mark question தான். இதில் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 95% of confidence interval for the population mean மியூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ என்னென்னா மியூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு n வந்து என்னது 100னா greater than 30. ஸோ இது லார்ஜ் சாம்பிள். அப்போ லார்ஜ் சாம்பிள் போது லார்ஜ் சாம்பிளுடைய ஃபார்முலா என்னது z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை ஜிக்மா பை ரூட் 10. இதான் லார்ஜ் சாம்பிளுடைய ஃபார்முலா. இப்போ கொஷினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, n 100 கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பார் 21.6 கொடுத்துருக்காங்க,
சிக்மா 5.1 கொடுத்துருக்காங்க, இந்த மியூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது 95% கான்ஃபிடென்ட் லிமிட்ஸ் என்னென்னா எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் 95% இங்கே கான்ஃபிடென்ஸ் சென்ட்ரல் கொடுத்துருக்காங்களா, அப்போ 5% வந்து கிரிட்டிக்கல் ரீஜன். அப்போது 2 டெயிலில் 5%ல் டேபிள் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 2 டெயிலில் 5% டேபிள் வேல்யூ வந்து 1.96. அப்போ எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 5% டேபிள் வேல்யூ 1.96 இன்ட்டு இந்த இசட்டுடைய டினாமினேட்டர் தான் ஸ்டாண்டர்ட் எரர் சொல்லுவாங்க, அதை சிக்மா பை ரூட்டனை இங்கே மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.96 சிக்மா பை ரூட்டன். எக்ஸ் பாருடைய வேல்யூ என்னது 21.6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.96 இன்ட்டு சிக்மா 5.1 100 n, ஸோ ரூட் 100. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த வேல்யூவை கேல்குலேட் பண்ணிவிடுங்க. கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.9996 வரும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டுருங்க, அப்புறம் ப்ளஸ் போட்டுருங்க. மைனஸ் பண்ணால் 20.6 வரும், ப்ளஸ் பண்ணால் 22.6 வரும். அப்போ மியூவோட இன்டர்வல் என்னென்னா மியூ வேல்யூ மஸ்ட் லைஸ் பிட்வீன் 20.6 to 22.6. ஸோ இதான் வந்து கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல், 95% கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல். மியூ வேல்யூ இந்த ரெண்டுத்துக்குள்ளே லை ஆச்சுன்னா நமக்கு வந்து ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் பண்ணும்போது அக்செப்ட் ஆக்கான சான்ஸ் இருக்குது, அதான் மீனிங் இருக்குது. அடுத்த கொஸ்டின் யூனிட் 4லேருந்து கேட்பாங்க. Write the benefit of applying non-parametric test compared to parametric test. ஸோ benefit of அப்படின்னு கேட்கலாம், அட்வான்டேஜஸ் கேட்கலாம், இல்லைனா வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்கலாம். ஸோ எதை கேட்டால் நீங்கள் ஆன்சர் போடலாம். ஸோ நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டுக்கும் பேராமெட்ரிக் டெஸ்ட்டுக்கும் என்ன பெனிஃபிட் இருக்குது நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்லனா, நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டில் மெயினாக அசம்ஷன் ஃப்ரீ டெஸ்ட்டு, இல்லைனா டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீ டெஸ்ட்னு சொல்லலாம். ஆனால் பேராமெட்ரிக்கில் ஸ்பெசிஃபிக் அசம்ஷன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டில் ஒரு பாசிட்டிவ் பெனிஃபிட் என்னென்னா, இதில் இருக்க டேட்டா வந்து டு நாட் ரிலை ஆன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், பட் கண்டிப்பாக பேராமெட்ரிக் வந்து ரிலை ஆன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நான் பேராமெட்ரிக்கில் என்னென்னா யூஸ் நாமினல் அண்ட் ஆர்டினல் டேட்டா, இது ஒரு சிம்பிள் டேட்டா தான், அதை யூஸ் பண்ணுது. பட் பேராமெட்ரிக்கில் இன்டர்வலோ இல்லை ரேஷியோ ஸ்கேல் டேட்டாவும் வரணும். நான் பேராமெட்ரிக்கில் மீடியன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், பேராமெட்ரிக்கில் மீன் ஃபைண்ட் அவுட். மீடியன் வந்து சிம்பிள் தான் மீனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் நமக்கு என்னென்னா நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டோடைய பெனிஃபிட்டு. ஸோ பெனிஃபிட்டு அட்வான்டேஜு இல்லைனா வந்து டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் த Kolmogorov-Smirnov டெஸ்ட், இஸ் இட் நான் பேராமெட்ரிக் கேட்டிருக்காங்க. எஸ், ஆப்வியஸ்லி இது ஒரு நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டாக நமக்கு இந்த யூனிட்டே நான் பேராமெட்ரிக் தான், இந்த டெஸ்ட்டும் ஸோ எஸ் இது ஒரு நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டுன்னு சொன்னீங்கனாலே அதை வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபைண்ட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் cumulative distributions. ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த cumulative distributions ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த Kolmogorov-Smirnov டெஸ்ட்டு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஷின், which control chart is not influenced by the sample size, what probability distribution does it follow கேட்டிருக்காங்க. ஸோ which control chart is not influencedன்றது C chart is not influenced by the sample size and it follows a Poisson distribution. ஸோ அப்போ எது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது சாம்பிள் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா P சார்ட்டும் NP சார்ட்டும் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த சாம்பிள் சைஸு. அப்போ P சார்ட்டும் NP சார்ட்டும் எதை ஃபாலோ பண்ணுதுன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. C சார்ட் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது, ஏன்னா N பற்றி அதுக்கு கவலை கிடையாது. ஆனால் வந்து P சார்ட்டு NP சார்ட்டில் Nஏ இருக்குது பாருங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த சாம்பிள் சைஸு அண்ட் தட் ஃபாலோஸ் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் ஆட்ரிபியூட்ஸ் கம்பேர்ட் டு வேரியபிள் கண்ட்ரோல் சார்ட்ஸ். ஆட்ரிபியூட் கண்ட்ரோல் சார்ட்டுக்கும் வேரியபிள் கண்ட்ரோல் சார்ட்டுக்குடைய அட்வான்டேஜ் கேட்குது. ஸோ நான் அதில் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னா குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ ப்ராடக்ட் தட் ஆர் நாட் மெஷரபிள். எதெல்லாம் மெஷர் பண்ண முடியாது பட் ஐடென்டிஃபைட் பை த ப்ரெசன்ஸ் ஆர் அப்சன்ஸ் வந்து ஆட்ரிபியூட். விச் ஆர் மெஷரபிள், எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ அதான் வந்து வேரியபிள்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் எப்போவுமே டிஸ்க்ரீட் டேட்டாவாக இருக்கும், வேரியபிள்ஸ் எப்போவுமே கண்டினியூஸ் டேட்டாவாக இருக்கும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் எப்போவுமே நம்ம நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ், நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்க்ராப்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம், நம்பர் ஆஃப்னு சொல்லுவோம். ஏன்னா இட்ஸ் அ கவுண்டபிள், இருக்கா இல்லையா ப்ரெசன்ஸ் ஆப்சன்ஸ் வச்சு தான் சொல்லுவோம்.
வேரியபிள்ன்றது லென்த்து, வித்து, ரேடியஸு, டயமீட்டர் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸு. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது வேரியபிள்ஸு. ஆட்ரிபியூட்ஸில் என்ன சார்ட்லாம் இருக்குன்னா பி சார்ட்டு, என்பி சார்ட்டு, சி சார்ட், இந்த 3 சார்ட்டுமே ஆட்ரிபியூட்டுடைய சார்ட்டு. வேரியபிளுடைய சார்ட் என்னென்னா மெயின் சார்ட்டும் ரேஞ்ச் சார்ட்டும். ஸோ டிஃப்ரென்ஸ்னு கேட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆட்ரிபியூட்னால் நாட் மெஷரபிள், வேரியபிள்ஸ்னால் வந்து என்னென்னா மெஷரபிள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பார்ட் பி கொஷின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்ட் பியில் 11A பார்ட்டு. இந்த ஏ பார்ட் கொஷின் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் பேஸ் தியரம். ஸோ பேஸ் தியரம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, கம்பல்சரி பேஸ் தியரம் வருது. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா இது வந்து இட்ஸ் your calls are independent. Probability that the first call that connects is 10th call. ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஃபோன் எடுக்கவே இல்லை. ஆனால் 10th காலில் தான் அந்த ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போ தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு கால் கனெக்ட் ஆகுது. அப்போ ஒன்ஸ் ஃபஸ்ட்டு கால் கனெக்ட் ஆன பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறதில்ல, பேச போகிறதில்ல. அப்போ மீனிங் இது வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷனாக ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது ஒரு ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளமு. ஸோ ஜாமெட்ரிக் பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷினில் என்ன கொடுத்துருவோம், அந்த திக்னஸ் ஆஃப் ஃப்ளான்ஷ் ஆன் அன் ஏர்க்ராஃப்ட். ஸோ கொஷின்லேயே வந்து இந்த ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடாக பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இதை வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி இதோடைய மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பி பார்ட்டில் செகண்ட் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏப்ரல் மே கொஷின் பேப்பர் P&S உடைய கொஷின் பேப்பர் எப்போவுமே டஃப்பாக தான் இருக்கும். ஸோ டஃப்பாக கொஷின் பேப்பர் வரதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதுக்கு தான் நீங்கள் லேர்ன் பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து இதை ஒமிட் பண்ணக்கூடாது. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் பேஸ் தியரம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா டெரிவேஷன். என்னென்ன டெரிவேஷன் இருக்குன்னா பைனாமியல் டெரிவேஷன். ஸோ பைனாமியலில் வந்து எப்படி MGF கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட்டு மீனு, அப்புறம் வந்து வேரியன்ஸு, இது 3 எப்படி கண்டுபிடிக்கிறது வந்து டெரிவேஷன் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாய்சானுக்கும் படிச்சுக்கோங்க. ஸோ பாய்சானே இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஜாமெட்ரிக்கும் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 டாப்பிக்கோடைய டெரிவேஷன் இருக்குது. MGF எப்படி கண்டுபிடிக்கிறது, மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது, வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு என்னென்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராப்ளமும் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் வரும், அந்த ப்ராப்ளம் தான் வரும்லாம் சொல்ல முடியாது. பட் இந்த டாபிக் வந்து கம்பல்சரி கவர் ஆகும். ஸோ பேஸ் தியரமு, நெக்ஸ்ட்டு வந்து பைனாமியல் பாய்சன் ஜாமெட்ரிக்குடைய டெரிவேஷன்ஸு, நெக்ஸ்ட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க யூனிட் 1ல் கவர் பண்ணுங்கள். ஷுவராக வந்து 8 மார்க் எடுக்கலாம். இந்த யூனிட் 1ல் ஒரு 8 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணிங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 2. யூனிட் 2ல் பாருங்கள் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். யூனிட் 2நாலே 2 வேரியபிள் இருக்குது. ஸோ எல்லாமே ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ 12A பார்ட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிஸ்க்ரீட் கேஸ் இருக்கும். 12B பார்ட்டில் வந்து கண்டினியூஸ் கேஸ் இருக்கும். ஸோ டிஸ்க்ரீட் கேஸ் இருக்குது, கண்டினியூஸ் கேஸில் இருக்குது. டிஸ்க்ரீட் கேஸில் இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க. கண்டினியூஸ் கேஸ் படிக்கலனாலும் டிஸ்க்ரீட் கேஸ் படிச்சிங்கன்னா 16 மார்க் இல்லைன்னா 8 மார்க் ரெண்டுத்தில் எதுனாலும் கம்பல்சரி ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிக்கோங்க கோரிலேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, டேட்டா கொடுத்தா எப்படி கோரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த 2 டாபிக் என்ன பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க. ஷுவராக 8 இல்லைன்னா 16 மார்க் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்கோர் பண்ணலாம் இந்த யூனிட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 3rd யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ 3rd யூனிட் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்கன்னா மேக்ஸிமம் லைக்லிவுட் எஸ்டிமேஷன் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் லைக்லிவுட் எஸ்டிமேஷன் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் லைக்லிவுட் எஸ்டிமேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வேரியபிள் எக்ஸ் எந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது, அதோடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன, அதோடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். லைக்லிவுட் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் ஒன்று தான், ப்ராடக்ட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஆஃப் xi, θ. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை வந்து ஜஸ்ட் ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் லைக்லிவுட் எஸ்டிமேட்டர் படிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இதில் பாருங்கள் 2 கொஷின் மேக்ஸிமம் லைக்லிவுட் எஸ்டிமேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க இதில் கேட்கல ஆனால் அன்பயாஸ்டு எஸ்டிமேட்டர். ஸோ அன்பயாஸ்டு எஸ்டிமேட்டர்னால் அவங்க எது அன்பயாஸ்டுன்னு சொல்கிறாங்களோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூவாக இருக்கலாம். அப்போ மீனிங் என்னென்னா எக்ஸ் பார் இஸ் அன் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர். ஸோ இந்த அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டரை பேஸ் பண்ணினா ப்ராப்ளம் படிச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் லைக்லிவுட் எஸ்டிமேஷன் படிச்சுக்கோங்க, அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலும் படிச்சுக்கோங்க. இதுவும் ஈஸியான கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ப்ராப்ளம் தான். இதை பாருங்கள் அதில் வந்து
2 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள் 8 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. இதுலேயும் நீங்கள் ஒரு 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த 3 டாபிக் படிச்சிங்கன்னா 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சம்டைம்ஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 16 மார்க்கும் இந்த யூனிட்டில் என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 14th ஒன்று கம்பல்சரி இட்ஸ் நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டு. என்ன டெஸ்ட்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூ டெஸ்ட்டு கண்டிப்பாக படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சைன் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ரேங்க்கு சைன்டு ரேங்க் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஹெச் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ரன் டெஸ்ட்டு, ஏன்னா ரேண்டம்னஸ் டெஸ்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இந்த யூனிட்டு. இந்த யூனிட்டில் எப்போவுமே 16 மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து சைன்டு ரேங்க் டெஸ்ட் கேட்டிருக்காங்க, இது ஒரு 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினும் ரொம்ப சிம்பிள் தான். ஏ பார்ட்லேயே இப்போ இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள், வில்காசன் ரேங்க் சம் டெஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ரேங்க் சம் டெஸ்ட்டு அப்படின்னா 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து யூ டெஸ்ட் இருக்குது, இன்னொன்று வந்து ஹெச் டெஸ்ட் இருக்குது. 2 டெஸ்ட்டில் இப்போ எந்த டெஸ்ட்டில் பண்ணால் வில்காசன் சொல்லிட்டாங்க. வில்காசன்னும் போது யூ தான். வில்காசன் என்ன மேன் ஒயிட்னினாலே யூ டெஸ்ட் தான். அதுலேயே வேர்ட்லேயே வில்காசன் வந்திருக்கனால நம்ம வந்து யூ டெஸ்ட்டு போகலாம். இல்லைன்னா யூ டெஸ்ட்டுனா 2 சாம்பிள்ஸ் இருந்தால் யூ டெஸ்ட்டு. அதே மோர் தென் 2 சாம்பிள்ஸ் இருந்ததுன்னா 3 or 4, 5 அப்படி மோர் தென் 2 இருந்ததுன்னா அதை வந்து ஹெச் டெஸ்ட்டில் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர் பார்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ஆர் பார்ட்டில் பாருங்கள், அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, யூ டெஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. யூ டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் யூ டெஸ்ட்டு தான், இதுவும் யூ டெஸ்ட் தான், ரெண்டுமே யூ டெஸ்ட் தான். ஸோ ஆர் பார்ட்லேயும் யூ டெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, அந்த பார்ட்லேயும் யூ டெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதை வந்து 4 group of students achievement text, இந்த the distributions of test scores are same கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4 நான் பேராமெட்ரிக்கில் 4 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 டேட்டாஸ் கொடுத்தா என்ன பண்ணணும், ஹெச் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணணும். ஹெச் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணணும், கை ஸ்கொயரில் கொண்டு போயிட்டு சால்வ் பண்ணணும். ஸோ வந்து சம்டைம்ஸ் கொடுக்கலனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த டெஸ்ட்டில் இருக்குன்னு. கம்பல்சரி இந்த யூனிட் 4ல் என்ன பண்ணணும்னா 16 மார்க்ஸ் கம்பல்சரி ஸ்கோர் பண்ணணும், ஏன்னா ரொம்ப ஈஸி யூனிட்டு. நெக்ஸ்ட்டு 15th கொஷின் பாருங்கள். 15th கொஷின் கம்பல்சரி உங்களுக்கு வந்து இந்த மீன் சார்ட் ஆர்ட் சார்ட் இருக்கும். ஸோ மீன் சார்ட் ஆர்ட் சார்ட் ஒரு பக்கமும், நெக்ஸ்ட்டு வந்து பி சார்ட்டு, என்பி சார்ட்டு, சி சார்ட் இருக்கும். ஸோ மீன் சார்ட்டும் ஆர்ட் சார்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இதுலேயும் வந்து என்ன பண்ணலாம், இந்த சார்ட்டை படித்தாலே 16 மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஆர் பார்ட்டில் பாருங்கள். ஸோ ஆர் பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க, set up the control chart for the fraction. அப்போ fraction இல்லை proportion அப்படின்ற வேர்ட் கேட்டிருந்தாங்கன்னா பி சார்ட்டு. ஸோ ஃப்ராக்ஷன்ற வேர்டு இருந்தாலும் பி சார்ட் தான், ப்ரொப்போர்ஷன்ற வேர்டு கொடுத்துருந்தாலும் பி சார்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்பி சார்ட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் பாருங்கள், அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, செட்டப் த சி சார்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இதை சி சார்ட்டில் போகணும். ஸோ நீங்கள் இதில் எல்லா சார்ட்ஸையும் படிச்சுக்கோங்க. மெயினாக என்ன பண்ணிக்கோங்க, மீனும் ரேஞ்சும் படிச்சுக்கோங்க. மீனும் ரேஞ்சும் படிச்சிங்கனாலே கம்பல்சரி 16 மார்க் என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். ஸோ யூனிட் 1ல் ஒரு 8 மார்க்கு, யூனிட் 2ல் ஒரு 8 மார்க்கு, யூனிட் 3ல் ஒரு 8 மார்க்கு, யூனிட் 4ல் கம்பல்சரி 16 மார்க்கு, அப்புறம் யூனிட் 5லையும் 16 மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா கம்பல்சரி நல்ல ஸ்கோரே பண்ணலாம். பார்ட் ஏல அட்லீஸ்ட் 10 மார்க்காவது எடுக்கணும். எடுத்திங்கனாலே டோட்டலாக ஏ கிரேடே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.